இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் 2 பகுப்பாய்வில் மாணவர்கள் அதிகம் இடர்பட்ட வினாக்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். காணொளிக்கு வாருங்கள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் வினாத்தாள் 2 வினாக்களை 6 வகையாக பிரித்து நோக்கப்படுகிறது. 1. தாய்மொழி தமிழ், சிங்களம். 2. ஆங்கிலம். 3. இரண்டாம் மொழி தமிழ் மொழி. மாணவர்களுக்கு சிங்களமும், சிங்கள மொழி மாணவர்களுக்கு தமிழும். 4. கணிதம் தொடர்பான வினாக்கள் ஆகும். 5. சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் ஆகும். 6. வாக்கியம் எழுதுதல் ஆகும். 2023 ஆண்டு நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் கூடுதலான மாணவர்கள் விடையளிக்கத் தவறிய வினாக்கள் வாக்கியம் எழுதுதல் ஆகும். இதில் 19.00 வீதமான மாணவர்கள் மாத்திரம் விடையளித்துள்ளனர். அதனை அடுத்து ஆங்கிலம் தொடர்பான வினாக்களில் 28.67 வீதமான மாணவர்கள் மாத்திரம் விடையளித்துள்ளனர். மூன்றாவதாக பார்க்கும்போது இரண்டாம் மொழி தொடர்பில் 52.50 வீதமான மாணவர்கள் மாத்திரம் விடையளித்துள்ளனர். 4. பார்க்கும்போது சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் தொடர்பில் 63.97 வீதமான மாணவர்கள் மாத்திரம் விடையளித்துள்ளனர். 5. பார்க்கும்போது கணிதம் தொடர்பில் 67.18 வீதமான மாணவர்கள் மாத்திரம் விடையளித்துள்ளனர். 6. பார்க்கும்போது தமிழ் மொழி தொடர்பில் 67.87 வீதமான மாணவர்கள் மாத்திரம் விடையளித்துள்ளனர். இப்போது நாம் வினாத்தாள் 2 விடையளிக்க தவறிய வினாக்களை பார்ப்போம். இதில் 10 வினாக்களை மாத்திரம் முன்னுரிமை அடிப்படையில் தெரிவு செய்துள்ளேன். வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெறுவதற்கு இங்கே குறிப்பிடப்படும் வினாக்களில் தேர்ச்சி பெற்றவர்கள்தான் சித்தி பெறுகின்றனர். வினா இலக்கம் 10. பின்வரும் ஒவ்வொரு படத்திற்கும் பொருத்தமான ஆங்கிலச் சொல்லை தரப்பட்டுள்ள கட்டத்தினுள் ஆங்கில எழுத்துக்களில் எழுதுக. 2. உபவினா விடையளிக்க தவறிய மாணவர்கள் எண்ணிக்கை வீதம் 80.05 ஆகும். எவ்வித விடையும் எழுதாதவர்கள் வீதம் 5.25 ஆகும். 1. சரியான விடை பம்கின். சிறிய அல்லது பெரிய எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தாலும் விடை சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளவும். வினா இலக்கம் 11. கீழே தரப்பட்டுள்ள சொற்களை சரியாக ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியங்களாக்கி எழுதுக. 2. உபவினா விடையளிக்க தவறிய மாணவர்கள் எண்ணிக்கை வீதம் 75.15 ஆகும். எவ்வித விடையும் எழுதாதவர்கள் வீதம் 3.29 ஆகும். 2. சரியான விடை We want to buy a bat. பிரதி செய்து எழுதுவதால் எழுத்துப் பிழையின்றி எழுதப்பட வேண்டும். வினா இலக்கம் 12. ஒவ்வொரு ஆங்கிலச் சொல்லுக்கும் உரிய தமிழ்ச் சொல்லை எழுதுக. 2. உபவினா விடையளிக்க தவறிய மாணவர்கள் எண்ணிக்கை வீதம் 65.64 ஆகும். எவ்வித விடையும் எழுதாதவர்கள் வீதம் 5.75 ஆகும். 3. சரியான விடை நெருப்பு, தீ, அக்கினி, தழல், நெருப்பு வைத்தல். வினா இலக்கம் 12. ஒவ்வொரு ஆங்கிலச் சொல்லுக்கும் உரிய தமிழ்ச் சொல்லை எழுதுக. முதலாவது உபவினா விடையளிக்க தவறிய மாணவர்கள் எண்ணிக்கை வீதம் 65.52 ஆகும். எவ்வித விடையும் எழுதாதவர்கள் வீதம் 5.53 ஆகும். 4. சரியான விடை பெற்றோர், பெற்றார், பெற்றோர்கள், பெற்றார்கள். வினா இலக்கம் 1. பின்வரும் பந்தியை வாசியுங்கள். திங்கட்கிழமை நடத்தப்படும் பாடசாலையின் காலைக் கூட்டத்தில் மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் ஆரம்பமானது. தரம் 5 மாணவியான கமலினி முதலில் முன்வந்ததுடன் நாளாந்த நடத்தைகள் என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை முன்வைத்தாள். நேர அட்டவணைப்படி வேலை செய்வதன் முக்கியத்துவம் பற்றி வகுப்பின் பொறுப்பாசிரியர் கூறியதாகவும் தானும் நேர அட்டவணைப்படி வேலை செய்வதாகவும் கமலினி கூறினாள். அதற்கேற்பதான் காலையில் எழுந்து வீட்டு வேலைகளில் உதவுவதுடன் மாலை நேரங்களில் வீட்டுத் தோட்ட வேலைகளில் உதவி செய்வதை மறந்துவிடாமல் செய்வதாகவும் கூறினாள். பேச்சினை நிறைவு செய்த பின்னர் அவள் தனது வீட்டுத் தோட்டத்தை பார்வையிட வருமாறு அழைப்பு விடுத்தாள்.
வகுப்புக்கு பொறுப்பான ஆசிரியர் கமலினியின் பேச்சுக்கு மதிப்பளித்து கமலினி நாள்தோறும் பாடசாலைக்கு வருகின்றவர் எனவும் பாடசாலை நடவடிக்கைகளில் பின்னிற்காத மாணவி எனவும் கூறினார். வினா இலக்கம் 5. கமலினி முன்வைத்த தலைப்புக்கு ஆசிரியர் கூறிய எந்த விடயம் உதவியது? 5. நேர அட்டவணைப்படி வேலை செய்வதன் முக்கியத்துவம். நேர அட்டவணைக்கேற்ப வேலை செய்வதன் முக்கியத்துவம். 5வது உபவினா விடையளிக்கத் தவறிய மாணவர்கள் எண்ணிக்கை வீதம் 64.69 ஆகும். எவ்வித விடையும் எழுதாதவர்கள் வீதம் 1.97 ஆகும். வகுப்புக்கு பொறுப்பான ஆசிரியர் கமலினியின் பேச்சுக்கு மதிப்பளித்து கூறியது யாது? சரியான விடை கமலினி அவள் நாள்தோறும் பாடசாலைக்கு வருகின்றவர் எனவும் பாடசாலை நடவடிக்கைகளில் பின்னிற்காத மாணவி பின்னிற்காதவர் எனவும். 6வது உபவினா விடையளிக்கத் தவறிய மாணவர்கள் எண்ணிக்கை வீதம் 58.02 ஆகும். எவ்வித விடையும் எழுதாதவர்கள் வீதம் 1.73 ஆகும். வினா இலக்கம் 44. குறிப்பிட்டதொரு சூழலில் தாவர உண்ணி விலங்குகள் மட்டும் உள்ளபோது பின்வருவனவற்றில் நடைபெறக்கூடியது எது? 1. விலங்குகளின் எண்ணிக்கை மிக விரைவில் அதிகரித்து பின்னர் குறைவடையும். 2. மிக நன்றாக வளரும் தாவரத் தொகுதிகள் சூழலில் காணப்படும். 3. சிறிய விலங்குகள் பெரிய விலங்குகளுக்கு உணவாகும் நிலை ஏற்படும். முதலாவது உபவினா விடையளிக்க தவறிய மாணவர்கள் எண்ணிக்கை வீதம் 63.35 ஆகும். எவ்வித விடையும் எழுதாதவர்கள் வீதம் 2.74 ஆகும். முதலாவது விடை விலங்குகளின் எண்ணிக்கை மிக விரைவில் அதிகரித்து பின்னர் குறைவடையும். வினா இலக்கம் 10. பின்வரும் ஒவ்வொரு படத்திற்கும் பொருத்தமான ஆங்கிலச் சொல்லை தரப்பட்டுள்ள கட்டத்தினுள் ஆங்கில எழுத்துக்களில் எழுதுக. முதலாவது உபவினா விடையளிக்க தவறிய மாணவர்கள் எண்ணிக்கை வீதம் 63.32 ஆகும். எவ்வித விடையும் எழுதாதவர்கள் வீதம் 3.95 ஆகும். வினா இலக்கம் 56. சப்பாத்தின் அடிப்பாகம் தேய்ந்து போனதால் புதிய அடிப்பாகத்தை வைத்து சப்பாத்தை சீர்படுத்தியதாக அருண் கூறினான். அவனின் செயற்பாட்டை நன்கு விவரிப்பது பின்வரும் எந்த கூற்று ஆகும்? 1. பொருள்களை உரிய விதத்தில் பராமரித்தல் வேண்டும். 2. பொருள்களை சிக்கனத்துடன் பயன்படுத்துதல் வேண்டும். 3. பொருள்களை நன்கு சுத்தப்படுத்தி வைத்தல் வேண்டும். விடையளிக்க தவறிய மாணவர்கள் எண்ணிக்கை வீதம் 62.62 ஆகும். எவ்வித விடையும் எழுதாதவர்கள் வீதம் 3.27 ஆகும். பொருள்களை உரிய விதத்தில் பராமரிக்க வேண்டும். வினா இலக்கம் 5. பின்வரும் வாக்கியத்தை இறந்தகால பன்மை வாக்கியமாக மாற்றி எழுதுக. நான் பாடசாலை வேலைகளில் ஈடுபடுகின்றேன். விடையளிக்க தவறிய மாணவர்கள் எண்ணிக்கை வீதம் 57.27 ஆகும். எவ்வித விடையும் எழுதாதவர்கள் வீதம் 1.30 ஆகும். நாம் பாடசாலை வேலைகளில் ஈடுபட்டோம்.